உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்? தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஜோதி ரீதியா, ஆன்மீக ரீதியா, தனிப்பட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு மாற்றத்துக்கு நம்ம ரெண்டு விஷயம் தான். பண்டிகை கொண்டாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அந்த நாளில் வந்து ஒரு புதுசாக ஒரு புதிய எண்ணத்தை ஏற்றுக்கிறோம், சில விஷயங்கள் விலக்கிக்கணும், சில விஷயங்களை சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்டிகைகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீபாவளின்ற வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மீக ரீதியாக போவோமே, முருகர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணார், அதனால் கொண்டாடுறோம். இப்போ தான் வந்து நம்ம எல்லாருக்குமே நிஜமான தீபாவளி. இது வந்து உண்மையாக என்னோட கருத்தும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்குறோம், பள்ளம் மேடுன்ற போது ஓடுறது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும், அதை நம்ம தேடுறோம், அதுக்கு நிறைய குறையும் பார்க்கணும். இப்போ இனிப்பெல்லாம் கூட தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இனிப்பு தானம் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இல்லை மேடம், ரொம்ப நாளாவே இருக்குது. சுக்கிரன் காரத்துவத்துக்காக சொல்றது. இன்னும் பார்த்தீங்கன்னா இனிப்பு தானம் யாருக்கு மெயினாக பண்ணணும் அப்படின்னாக்கா மனைவி தான் பண்ணணும். ஜோதிடத்துல சுக்கிரன் வந்து பணத்துக்கு, உல்லாசத்துக்கு, காமத்துக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்கு, இளம் மனைவி, நல்ல மனைவிக்கு, அந்த சுக்கிரன் காரத்து வந்து இது மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்களில் உங்களை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, நம்ம எப்படி சொல்றது, அவங்களை சுற்றி இருப்பாங்க இல்லையா, அக்கம் பக்கம் விட கூட இருக்கட்டும், அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்டர்வியூல நம்ம கூட ஜோதிடர் டெல்லி பாபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் பக்தி சேனல் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி சார். பொதுவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். பட்டாசு வெடிக்கலாம், ஸ்வீட்ஸ் செய்வாங்க, இது மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை. புது துணி போடலாம். அப்போ மற்ற நாளில் புது துணி போடுறது இல்லையான்லாம் கேட்காதீங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஒரு புது துணி போடுறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷமும் இருக்கும். பொதுவாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதே நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக பேசுவீங்க. இது ஏன் பண்ணணும், இது எதுக்கு செய்றீங்க, இதை பண்ற நேரம் இதெல்லாம் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்க யதார்த்தமா பேசுவீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்? தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஜோதி ரீதியா, ஆன்மீக ரீதியா, தனிப்பட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு மாற்றத்துக்கு நம்ம ரெண்டு விஷயம் தான். பண்டிகை கொண்டாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அந்த நாளில் வந்து ஒரு புதுசாக ஒரு என்ன சொல்றதுனாக்கா ஒரு புது முயற்சி எடுக்கிறோம், ஒரு புதிய எண்ணத்தை ஏற்றுக்கிறோம், சில விஷயங்கள் விலக்கிக்கணும், சில விஷயங்களை சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்டிகைகள். நம்ம பண்டிகை சார்ந்து சில விஷயங்கள் பண்ணும்போது அது வியாபார ரீதியாக பிறருக்கு உதவும். வியாபார ரீதியாக அன்பை பரிமாறிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வியாபார ரீதியாக பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாழ்ந்து ஒருத்தர் சந்தோஷப்படுத்திட்டு, அந்த பண்டிகைன்ற முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சரிசமமாக சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்றது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபாவளின்ற வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மீக ரீதியாக போவோமே, முருகர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணாரு, அதனால கொண்டாடுறோம். கம்சனுக்கு வதம் பண்ணாரு கிருஷ்ணர், அதனால கொண்டாடுறோம். என்ன கொண்டாட்டம் இருந்தாலும் பெரும்பாலும் அங்கே என்ன வர்றாருன்னா அரக்கன் தான் வர்றாரு இல்லையா. அப்போ அரக்கன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வாழ விடாம தொந்தரவு பண்ணி ஒரு தெய்வத்திட்ட மன்றாடி ஒரு தெய்வம் வந்து ஒரு நரகாசுரனை கொன்னது பிறகு மக்கள் அந்த ஆனந்தத்துல கடவுளை கொண்டாடுறாங்க. அது வந்து மக்கள் வந்து அந்த ஆனந்தமா கடலையும் கும்பிடுறாங்க, நம்மள சந்தோஷப்படுறோம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம அரக்கனை மட்டும் தான் கொண்டுக்கிறோமே தவிர அரக்கை கொண்டு மனுஷன்ட்டு போகலையே அப்படின்னும் போது நம்ம இங்க வந்து இன்னும் நம்ம வந்து தீபாவளி வந்து வெறும் வந்து பண்டிகை தான் கொண்டாடுறோமே தவிர நம்மள தான் மாறி இருக்குமா அப்படின்னு மாறல. இது வந்து நீ சொன்னால யதார்த்தம் பேசுறதுனால யதார்த்தம் என்னன்னாக்கா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக மனுஷனை சக மனிதனா மதிக்கணும். இது நீங்க மதிக்கல அப்படின்னாலே அங்க வந்து உங்களுக்கு அரக்க குணம் எப்பவுமே இருக்கதான் செய்யும். ஜாதியால ஒருத்தர் தாழ்த்துறது, பணத்தால தாழ்த்துறது, குணத்தால தாழ்த்துறது, ஈகோ, பெரிய ஈகோ, படிப்புலேருந்து ஜாதியிலேருந்து உயர்வத்தாலேருந்து இன்னைக்கும் சில கிராமங்கள்லையும் சில ஊர்கள்லையுமே தீண்டாமையில் இருக்குது. தண்ணி வாங்கி ஒருத்தர் கையில் வந்து தண்ணியில் கொடுக்க மாட்டேன்றாங்க, குடுவையில் கொடுக்குற ஊர் இருக்குது, ஜாதி பாகுபாடு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காலப்போக்கில் மாறிடும். நம்ம வந்து ஜாதியை ஒழிக்கிறோம், இல்லை வந்து என்ன சொல்றது, மத ரீதியா ஜாதி ரீதியா முற்போக்கான விஷயங்கள் தான் மாறுறோம் நம்ம வந்து அரசாங்கம் தான் சொல்லுவேன் தவிர நம்ம தான் மாறி இருக்கும் பார்த்தா மாறல. ஸோ இதெல்லாம் மனுஷனுக்கு மாறுந்து எப்போ சக மனுஷன் ஒன்னா வாழ்றானோ அப்பதான் வந்து நம்ம எல்லாருக்குமே நிஜமான தீபாவளி. இது வந்து உண்மையான என்னோட கருத்தும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்குறோம், குளிக்கிறோம், சந்தோஷமாகறோம் அப்படின்ற பட்சத்துல என்னன்னு கேட்டாக்கா, அதே வேகத்தோட நம்ம மனசு இருக்கா? அதே வேகத்துல ஒரு வெடி வெடிக்கிறீங்கன்னாக்கா அது மத்தாப்பு வரக்கூடிய ஒரு ஒளி வருது இல்லையா, அந்த ஒளி, அந்த ஃபயர் வந்து உங்க எண்ணத்துக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். இல்ல, சொந்த குடும்பத்துல முதற்கொண்டு, சொந்த அண்ணன் தங்கையில் முதற்கொண்டு, நட்பு வட்டாரம் முதற்கொண்டு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு வன்மங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கலக்கங்கள், ஒருத்தர் மஞ்சத்தை குறை சொல்றது எல்லாமே இருக்கு இல்லையா.
ஸோ மனுஷனுக்குள்ளே வந்து இன்னும் வெளியே வரல. அப்போ நீ ரியல் நரகாசுரனை அழிக்க வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டினாக்கா அவருடைய மனம். இந்த நரகாசுரன் நம்ம மனசு உள்ள அழுக்கான எண்ணங்களும் கெட்ட விஷயங்களுமே இதை நீங்கள் எப்போ அடிச்சுட்டு தனிப்பட்ட முறை நீங்கள் எல்லாம் தெளிவாகிறீங்களோ அப்போ தான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் தீபாவளி பொதுவாக சொல்லிக்கலாம். ஹாப்பி தீபாவளி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், வாட்ஸ்அப்பில் வாட்ச் சொல்லிக்கலாம். பட் ரியலாக கொண்டாடும் போது எப்போ ரியல் பண்ணாக்கா நீங்கள் எப்போ நல்ல உங்களோட எண்ணத்தை எப்போ தெளிவுபடுத்திங்களோ அதுவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி வந்து வெறும் பண்டிகை தான் கொண்டாடுவேன் தவிர தெளிவு பிறக்காது. நல்ல தெளிவான தீபாவளி வண்ணமயமாக கொண்டாடணும் அப்படின்னாக்கா முதல்ல உங்கள் எண்ணங்கள் நீட்டாக ஆகணும். அந்த நீட்டாக எல்லாருக்கும் ஆகுது அப்படின்னாக்கா அன்றைய நாள் நல்ல தீபாவளி. ஸோ தீபாவளி நிலவரத்துக்குடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். எனக்கு வந்து மாறுபட்ட கருத்துட்டு எதுவும் இல்லை, எல்லாமே ரெண்டு விஷயம் தான். நாத்திகம் பார்த்தீங்கன்னா ஆத்திகம் உண்டு, எதுலையுமே சரி. பள்ளம் மேடுன்ற போது ஒன்று இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும், அதை நம்ம தேடுறோம், அதுக்கு நிறைய குறையும் பார்க்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி இந்த தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி மட்டும் இல்லை எல்லா பண்டிகையுமே. ஆனால் தீபாவளி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தமிழராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமானது. தமிழ் புத்தாண்டு பஞ்சாக குறிக்கப்பட்டு தமிழனுக்கு தமிழ் புத்தாண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு தைத்திங்கள் நம்மளுக்கு வரக்கூடியது பொங்கல், இதெல்லாம் முக்கியமான நாள் தான். தீபாவளி பண்டிகை முக்கியமான நாள் தான். இது பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னன்னு கேட்டாக்கா தமிழர்னு சொல்ற இடத்துல தீபாவளிக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் பொங்கல் கொடுக்கல இல்ல. சரி பொங்கல் கொடுக்குறான்டா, பஞ்சாங்கம் படிச்சான் நான் தமிழர் நாம் தமிழர்னு சொல்ற ஆட்கள்ல பஞ்சாங்கம் படிக்கிற அன்னைக்கு எத்தனை பேர் வந்து அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எத்தனை பேர் மிட் நைட்ல விளக்கேத்துறாங்க, எத்தனை பேர் மிட் நைட்ல கோயிலுக்கு போறாங்க? ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்து இங்க ஆங்கில கலாச்சாரம் ஆங்கில முகத்துக்கும் அந்த விஷயத்துல எல்லாம் நோக்கி போறோமே தவிர பேச்சுக்கு வார்த்தைக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நம்ம ஒரு நாரி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம நிறைய மாற வேண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய மாறணும். நம்ம மாறாம சும்மா மேம்போக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்ச்சர் கூட கொண்டாடுறத வச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய மாறணும். மாறும்போது எல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ தீபாவளி அப்போ வந்து ஏதாவது தான தர்மங்கள் பண்ணா சிறப்பா இருக்குமா குடும்பம்? என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் வருமானம் இருக்குது, கடவுள் பிடித்துல. உங்ககிட்ட உங்களுடைய மாதவரம் 10,000 இருக்கலாம், என்னுடைய மாதவரம் 10,000 இருக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றை கொடுத்து ஒன்றை பெரு, அது அன்போ பொருளோ எதுவாக இருந்தாலும் சரி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் விளக்கு ஏற்றினா எந்த அளவுக்கு வாழ்க்கை வளருவீங்களோ அதே போல ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் பண்ண சொல்றாங்க. அது உணவோ கொடையோ புடவையோ எது வந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் பட்டாசு வாங்கி அப்படின்னு கேட்டினாக்கா 4 பேர் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு பதிலாக நிறைய அனாத ஆசிரமங்களாக இருக்குது, குழந்தைங்களா இருக்குது, அங்கே போய் கொண்டாடல. நான் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா எளிய மக்கள் சொல்ல வரல, கொஞ்சம் இருக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க இல்லையா, அங்கே சொல்ல வரேன். எல்லாருமே போய் அனாதாசிரமம் பண்ணால் அப்போ ஏன் வீடு இருக்குது, நாங்களாம் ஒன்றா தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய அனாதாசிரமங்கள் இருக்குது, முதியோர் இல்லங்கள் இருக்குது, நல்லா இருக்கப்பட்டவங்க போய் அங்கே போய் கும்பிடலாம். இல்லை அப்படின்னாக்கா நிறைய இடங்களை இதே நம்ம இந்த ஷூட்டிங் வரக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வயதான முதியோர் ரோட்டில் பத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மழைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குளிரில் நடுங்கி இருக்கிறாங்க. சொந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு வாங்கி கறியாக்குறோம்ல, என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 கம்பி வாங்கி ஓகே கொண்டாட்டோட போதுமானது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இனிப்பு நல்ல உணவு இல்லாதவங்க இன்னும் இருக்கிறாங்க. மழையில ஒதுங்க பார்த்தீங்கன்னா போர்வை இல்லாமல் இருக்கிறாங்க, பாய் இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப வயதானலாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பிறப்புல இன்னைக்கு ஒரு நல்ல நிலையத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான். நம்ம முன்னோர்கள் நினைச்சு நம்ம இந்த நாளில் வந்து நம்ம தானம் பண்ணாக்கா அவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்ம தெய்வம் சந்தோஷப்படும், நம்ம குல தெய்வம் சந்தோஷப்படும். நீங்க எப்படி ஏழையின் சிரிப்பில் அதாவது பழமொழி இருக்கு, ஏழையின் சிரிப்பில் இரவினைக்கான். ஏழையோட சிரிப்பை நீங்க பாருமா, ஏழைக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றமே, அவன் சிரிப்பை மட்டும் எங்க ரசிக்க போறோம் இல்லையா? ஸோ ஏழைகளை வச்சியும் பண்டிகைகள் வச்சும் நிறைய இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு எளிமையாக கொண்டாடுறாள், நான் எளிமையாக சொல்லுவேன். நான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பட்டாசு வாங்கிக்கிற பார்த்தா வாங்க மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த காலங்களில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை தான் நான் பண்ணுவேன் சிம்பிளாக. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணுற உதவி வந்து யாருக்கும் விளம்பரப்படுத்திக்க கூடாது. நான் போயிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் பட்டாசு ஒரு பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்தேன், ஒரு 10 கிலோ அரிசி ஒரு பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஸோ நீங்கள் செய்கிற தானம் நம்ம எப்பவுமே நான் இன்னும் சொல்கிறது தான், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யூடியூப் என்னெல்லாம் படிக்கலாம், ஆனால் வலது கையில் பண்ணக்கூடிய தர்மங்கள் இடது கையில் தெரியக்கூடாது. அதுதான் தர்மன்றது வந்து அதுதான். அப்போ வந்து ஒருத்தர் சந்தோஷமாக வரனாக்கா நான் கொடுக்குறேன், அது அவங்களுக்கு தெரியாமல் தான் நல்லது. ஏன்னா அது தெரியும் போது விளம்பரம் பண்ணும்போது அவங்களுடைய முகம் வேற என்ன தெரியும் போது அவங்களுக்கு சங்கடமாக போகுது. அதனால் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பண்டிகையில் நீங்கள் ஏதாவது தானம் பண்ணுறீங்கன்னாக்கா அது வந்து பொதுவெளியில் யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் போய் செஞ்சுட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ இனிப்பெல்லாம் கூட தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இனிப்பு தானம் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இல்லை மேடம், ரொம்ப நாளாவே இருக்குது. சுக்கிரன் காரத்துவத்துக்காக சொல்றது. இன்னும் பார்த்தீங்கன்னா இனிப்பு தானம் யாருக்கு மெயினாக பண்ணணும் அப்படின்னாக்கா மனைவி தான் பண்ணணும்.
எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா சுக்கிரன் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் கேது நீவர்களுக்கு சுக்கிரன்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 விஷயம் தான். ஜோதிடத்தில் சுக்கிரன் வந்து பணத்துக்கு, உல்லாசத்துக்கு, காமத்துக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்கு, இளம் மனைவி, நல்ல மனைவிக்கு, அந்த சுக்கிரன் காரத்து வந்து அது மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இனிப்பு மட்டும் இல்லை, இனிப்பு கற்கண்டாக இருக்கட்டும், நம்ம வெறும் பால்கோவா சின்ன கற்கண்டா கூட இருக்கட்டும். ஒரு கோயிலில் வந்து கற்கண்டு கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுக்கிரத்துக்கான இதுதான் கொடுத்தாங்க. இன்றைக்கி பெருமை கோயிலில் போனாக்கா நம்மளுக்கு கற்கண்டு கொடுப்பாங்க. ஸோ இனிப்பு நீங்கள் எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் கொடுக்குறீங்க அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பொருளை தொடறீங்கல்ல அந்த காரத்துவம் நடக்கும். நீங்கள் எந்த பொருளை தொடறீங்களோ அந்த காரத்துவம் அதிகமாக உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு நீங்கள் என்னங்கள் ட்ரெஸ் ஆட போகிறீங்களோ அந்த கிரகத்தோட தாக்கங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு கல்வித்துறையால் இருக்கீங்க அப்படின்னாக்கா நிறைய புக்ஸ் கொடுக்குறீங்க, பெண்ணு கொடுங்க அப்படின்னாக்கா அவர் அந்த புதனோட சம்மந்தம் ஆக்டிவேஷன் வந்துட்டே இருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்கண்டு கொடுக்குறது, இனிப்பு கொடுக்குறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டாக்கா மனைவி, இந்த மனைவி சார்ந்த உறவுகளாக சிக்கல் உறவுகளும் சரியாகும். மெயினாக உங்களை சுற்றி இருக்கிற பொதுஜனத்தோட வசீகரம் வரும். மெயினாக வசீகரம் வரும். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு சூட்சமாகுது. தயிர் சாதத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா மன ரீதியான குழப்பங்கள் விலகும். தயிர் சாதம் சாப்பிட்றீங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதில் மன ரீதியான குழப்பங்கள் தீரும். ஏன்னா சந்திரன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் அரிசி தயிர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் நிறைய இருக்கும். சில பேருக்கு மன அழுத்தம், மனக்குழப்பம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயிர் சாதத்தை தானம் பண்ண சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்னம் தான். இது ஏன்னாக்கா சந்திர ரீதியான விஷயங்கள்லாம் சரியாகும். இனிப்பு சுக்கிரனுக்கு ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நாட்களில் உங்களை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, நம்ம எப்படி சொல்கிறது, அவங்களை சுற்றி இருப்பாங்க இல்லையா, அக்கம் பக்கம் விட கூட இருக்கட்டும், அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலாம், இல்லை அவங்க நீங்கள் ஒரு டின்னரை கூட வச்சு பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வாழறது தான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து முடிஞ்சவருக்கு தானமாக இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்து வாங்கி இது வந்து தானமாக பண்ணணும்னு நினைக்கல, ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு கொண்டாடிக்கலாம்னு சொல்லுவார். நீங்கள் வருப்பா தீபாவளி அப்போ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்க, தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னை பொறுத்தவரைக்கும் நான் தவிர்க்க வேண்டிய விஷயம்னாக்கா நம்ம கடந்த வருஷத்துக்கு எப்படி இருந்தோம், நான் நினைக்கிறது அப்படி தான். கடந்த வருஷம் எப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ மாறி இருக்கும், நம்ம லைஃப்ல இருந்து யார் முக்கியத்துவம் கொடுத்து கூட இருந்தாங்கன்னு. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கூட பார்த்துட்டு இப்போ அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, இவங்கெல்லாம் கடந்த வருஷம் கூட இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லைன்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இது ஒரு எண்ணம் தானே. அந்த நாளில் வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பதில் எதை நினைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ, உங்கள் உயருக்கு யாரும் காரணம் பண்ணாங்களோ அவங்க கால ஆசிரியத்தை ஒன்று கும்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் புதுசாக வராங்க. இப்போ நம்ம வந்து ஏன்னா இது வந்து சோஷியல் மீடியா தாண்டி நிறைய நட்புகளை பார்க்குறோம், நிறைய நட்புகள் பார்க்குறோம், உறவுகளை பார்க்கும். உங்கள் வாழ்க்கை யார் நல்லா உயரத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள போய் நேரில் பாருங்க. என்னை பற்றி என்னோட கான்செப்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஆன்மீகத்துக்குள்ள வரைய மாட்டேன். ஒவ்வொரு பண்டிகை வரும்போது நான் நினைக்கிறதுன்னு கேட்டாக்கா என்னோட வாழ்க்கையில் நான் இந்த இன்னைக்கு உயர்ந்துக்கிறேனாக்கா ஒவ்வொரு வருஷத்துல ஒரு ஸ்டெப்புக்குள்ள என் கூட யார் ட்ராவல் பண்ணிட்டு வரா, இவ்வளோ தூரத்துக்கு வராங்க, இந்த ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இவங்களால என்ன லாபம், இவங்க எந்த அளவுக்கு என்னை வந்து கைட் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னால் முடிஞ்ச அவங்களுக்கு துணியத்து கொடுக்கலாம், இனிப்பு வாங்கி கொடுக்கலாம், பட்டாசு வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் தாண்டி ஒரு பணத்தை கொடுத்து என்னை வாழ்த்துங்க, நல்லா உங்களால நான் நல்லாருன்னு சொல்லிட்டு வரலாம். இது வந்து நீ சொன்னீங்க இல்லையா, யாரை வந்து என்னை சேர்த்துக்கலாம்னு சொன்னாக்கா இது சேர்த்துக்கணும். யாரை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டினாக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணங்கள் தவிர்த்துக்கலாம். நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் தவிர்த்துக்கலாம். நம்ம வாழக்கூடாது, நம்ம வந்து நிறைய சங்கடங்கள் கொடுக்குறாங்க, தொடர்ந்து நம்மள வந்து ஒரு மாதிரி தப்பாக ட்ராக் பண்ணிட்டு கொண்டு போறாங்கன்ற ஆட்களும் தவிர்த்து நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் வளர்ச்சி இருக்கும்போது ஒருத்தர் கூட வந்து நம்ம தடுக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, அது உறவுகளையும் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. முடிஞ்ச அது மாதிரி ஆட்கள் தத்துக்கணும். நம்ம மாதிரி சொல்றதா பண்டிகைக்குள்ள வரீங்க அப்படின்னாக்கா நீங்க ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுசாக என்ன முயற்சி எடுக்க போறீங்க. புத்தாண்டுக்கு எடுக்கிறாங்க இல்லையா, இந்த அதாவது தமிழ் புத்தாண்டு வருது, ஆங்கில புத்தாண்டுனாக்கா இனிமேல் எக்ஸசைஸ் பண்ண போறேன் சொல்றாங்க இல்லையா, 10-30 நாள் ஜிம்முக்கு போறேன், இல்லை ஒரு புதுசாக ஓட்டுநர் வாங்க போறேன், இதெல்லாம் எடுக்கிறாங்களே. அந்த மாதிரி முடிவுகளை இந்த மாதிரி ஒளி நிறைந்த நாட்கள் நீங்க சொன்ன மாதிரி கார்த்தி தீபமா இருக்கட்டும், இல்லைன்னா பொங்கலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், இந்த நாட்கள் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா இந்த மாதிரி முடிவு எடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்னக்கா எத்தனை பண்டிகை கும்பிட்டாலும் நான் சொல்றேன்னு என்னக்கா தெய்வ ரூபமாவோ அருரூபமாவோ சரி மக்கள் நடமாடுறாங்க. உங்க வாழ்க்கையில் யார் உங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறாங்களோ, யார் நல்லது செய்ய நினைக்கிறாங்களோ, யார் நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க, அந்த நாள் வாங்குங்க. உங்களால என்ன முடியுமோ அது கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க. அவங்க நல்லா இருக்க சொல்ல நினைக்க நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன பதிலையும் அவ்வளவுதான். ஸோ பண்டிகைக்குள்ள நான் அதுதான் நினைக்கிறது. நான் யூ தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி.